கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்முடைய தியானத்திற்காக தேவாவியானவர் கொடுத்ததான வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரையிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதில் ஒவ்வொரு வசனமாக நாம் வாசித்து தியானிக்கவிருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரையிலே நான் வாசிக்கிறேன். கவனமாய் நாம் கேட்போம். இதிலிருந்து தேவ ஆவியானவர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சுத்தமாக்கினார். இந்த வேத பகுதியானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் எருசலேமுக்குள் பிரவேசித்து அந்த எருசலேம் ஆலயத்திற்குள்ளே அவர் போகிற ஒரு சம்பவத்தை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இந்த சுத்திகரிப்பின் நாளிலே தேவாலயத்தின் சுத்திகரிப்பை குறித்து நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். இதே வண்ணமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலும் மன்னிக்க வேண்டும் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையிலும் இந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம். ஆனால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே செய்ததான ஒரு சுத்திகரிப்பாக இது இருக்கிறது. யோவான் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது 11ஆம் வசனத்திலே ஆண்டவர் அந்த கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்த அற்புதம் அது முதலாம் அற்புதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து வருகிறதான காரியங்களை குறித்து நாம் பார்க்கும்போது சில நாள் அங்கே தங்கியிருந்தார்கள் என்று 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதற்கு பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்த போது இயேசுவானவர் எருசலேமுக்கு போய் தேவாலயத்தில் ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார். இது ஆண்டவர் செய்த முதல் சுத்திகரிப்பு. அவருடைய ஊழிய பாதையிலே நடந்ததான தேவாலயத்தின் முதல் சுத்திகரிப்பு. இன்னும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற சுத்திகரிப்பு அவருடைய இறுதி நாட்களில், அவருடைய ஊழியத்தின் முடிவு நாட்களிலே உண்டானதான ஒரு சுத்திகரிப்பு. இதற்கு பின்பு ஆண்டவர் சில உவமைகளை சொல்லுகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. ஆனால் அதுக்கு பின்பு எருசலேமிலே அவர் அடிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழும்புகிறதை நாம் அடுத்த சில அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். இப்படியாக ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்தின் துவக்கத்திலும் அவர் நமக்கு ஒரு சுத்திகரிப்பை கொடுக்கிறார். ஜீவியத்தின் முடிவிலும் ஒரு சுத்திகரிப்பை கொடுக்கிறார். அநேக நேரங்களிலே மரிக்கிறவர்களுக்கு போய் ஜெபிக்கிற காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். சிலர் ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் கூட இருக்கலாம். ஆனால் அத்தருணத்திலே அவர்கள் வியாதியின் படுக்கையில இருக்கும்போது யாராவது வந்து எங்களுக்காக ஜெபிக்க மாட்டார்களா என்று சொல்லி அவர்கள் அந்த படுக்கையிலே கூட வாஞ்சிக்கிற வேளையிலே கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பி அந்த நேரத்திலே அவர்களுக்கு ஒரு சுத்திகரிப்பை கொடுத்து, ஒருவேளை அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வாயினாலே அறிக்கை செய்வதற்கு கூட அந்த நேரத்திலே அவர்களுக்கு முடியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்திலும் ஆண்டவர் அவர்களை ரட்சித்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளுகிறதை நம்மால் காண முடியும். அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பை
வாழ்க்கையின் இறுதியிலும் ஆண்டவர் கொடுக்கிறார். அதே வண்ணமாக நம்முடைய வருடத்தின் துவக்கத்திலே ஒரு சுத்திகரிப்பு, வருடத்தின் இறுதியிலே ஒரு சுத்திகரிப்பு, மாதத்தின் துவக்கத்திலே ஒரு சுத்திகரிப்பு, மாதத்தின் இறுதியிலே ஒரு சுத்திகரிப்பு. இப்படி ஆண்டவர் நம்மை சுத்திகரித்து 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 தேவ சமூகத்திலே போய் நாம் சுத்தராய் போய் நிற்க வேண்டும் என்று. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? இவர்களுக்கு எல்லாம் ஆண்டவர் வெண் அங்கிகளை கொடுத்திருக்கிறாரே, வெண் வஸ்திரம் தரித்து இவர்கள் அழகாய் நிற்கிறார்களே, இவர்கள் யார் என்று சொன்னார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர், மீட்கப்பட்டவர், சுத்திகரிக்கப்பட்டவர்கள் தேவ சமூகத்திலே போய் நிற்க வேண்டும். அப்படியானால் இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் கூட இந்த ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். அது எங்கே கொடுக்கிறார்? ஆலயத்திலே அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆலயம் அவர் தங்குகிற ஸ்தலம். ஆண்டவர் தேவ ஜனங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவதற்கு தான் அவர் விரும்பினார். தேவன் மனுஷனை உண்டாக்கி அவனோடு கூட உலாவி வருவதற்கு தான் அவர் விரும்பினார். ஆனால் அவன் பாவம் செய்ததினாலே தேவனுக்கும் அவனுக்கு ஒரு இடைவெளி உண்டானது நிமித்தம் ஆண்டவர் அதன் பின்பு தேவ மனுஷர்களின் மூலமாய் பேசிக் கொண்டிருந்தார். அதன் பின்புதான் மோசையின் மூலமாய் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணி அங்கே அந்த உடன்படிக்கை பெட்டியில் இடத்திலே, அந்த தேவ சன்னிதானத்தின் இடத்திலே நான் வந்து பேசுவேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசிக் கொண்டிருந்தார். அதை தேவ மனுஷன் ஆசாரியரும் கேட்கிறார், தேவ ஜனங்களும் கேட்கும்படியாக ஆண்டவர் அந்த இடத்திலே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தேவ சன்னிதானத்துக்கு வரும்போது அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது ஆசாரியன் தன்னை சுத்திகரித்து கொண்டுதான் அங்கே உள்ளே வர வேண்டும். அங்கே கழுவும் தொட்டி இருக்கிறது. தன் கால்களை எல்லாம் கழுவ வேண்டும், கைகளை கழுவ வேண்டும். கழுவிதான் அவன் பலி செலுத்த வேண்டும். அங்கே ரத்தம் சிந்த போகிறான். அந்த ரத்தத்தினாலே அவன் கைகள், அவன் வஸ்திரம் எல்லாம் கரைபடும். ஆனால் அந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதினால அவன் அப்படியே சுத்திகரிக்காமல் உள்ளே வந்து விட முடியாது. அந்த ரத்தம் சிந்துதலுக்கு, பாவ மன்னிப்புக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. அவன் சுத்திகரித்து கொண்டுதான் அந்த இடத்திலே வர வேண்டும். நம் யோவான் 17ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல செய்கிறதான ஒரு கடைசி ஜெபமாக இருக்கிறது. அவர் கெத்செமனே தோட்டத்திலே செய்த ஜெபம் அது சிலுவைக்கு செல்வதற்கு முன்னதாக. ஆனால் அந்த கடைசி இந்த ஊழியத்தின் பாதையிலே அவர் செய்த கடைசி ஜெபம் அது பிரதான ஆசாரியரின் ஜெபம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த யோவான் 17ஆம் அதிகாரம். அதிலே பிதாவோடு கூட இருந்த அவருடைய ஐக்கியத்தையும், பிதாவானவர் தமக்கு கொடுத்த சீஷர்களையும் ஜனங்களையும் அவர் தம்முடைய வசனத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனம் ஒரு மனுஷனை சுத்திகரிக்கும். அதைதான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த சுத்திகரிப்பிலே இந்த முதல் 12வது வசனம் மத்தேயு 21:12 நாம் வாசிக்கும் பொழுது முதலாவது ஆண்டவர் செய்த காரியத்தை நாம் பார்க்கும்போது இயேசு தேவாலயத்தில் பிரவேசிக்கிறார், உள்ளே நுழைகிறார். உள்ளே நுழைவதற்கு அவருக்கு அங்கே இடம் கொடுக்கப்பட வேண்டும். இரண்டாவது, அந்த ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலவைகளையும் புறா விற்கிறவர்களின்
ஆசனங்களையும் அவர் கவிழ்த்து போட்டார். விற்கிறவர்கள், கொள்ளுகிறவர்கள், காசுக்காரர், புறா விற்கிறவர், அங்கே 4 கூட்டத்தார் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். விற்கிறவர்கள், கொள்ளுகிறவர்கள், புறா விற்கிறவர்கள், காசுக்காரர். நெகேமியாவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 13ஆம் அதிகாரத்திலே இந்த நெகேமியா ஒரு காரியத்தை அங்கே செய்கிறார். இந்த எருசலேமின் அலங்கத்தை கட்டி முடிக்கிறான். கட்டி முடிக்கும் போது அங்கே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தையும் அங்கே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது மட்டுமல்லாமல் அங்கே வாசலானது அடைக்கப்படுகிறது. எருசலேமின் பட்டண வாசல் அது மாலை மயங்கும் போது கதவுகளை பூட்ட வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளை கொடுக்க ஒரு எதற்காக என்று சொன்னால், நான் வாசிக்கிறேன் நெகேமியா 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதனால் வர்த்தகரும் சகலவித சரக்குகளை விற்கிறவர்களும் 2 தரம் எருசலேமுக்கு புறம்பே தங்கினார்கள். அப்பொழுது நான் அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டு, நீங்கள் அலங்க தண்டையிலே தங்குகிறது என்ன? நீங்கள் மறுபடியும் இப்படி செய்தால் உங்கள் மேல் கை போடுவேன் என்று அவர்களோட சொன்னேன். அது முதல் அவர்கள் ஓய்வு நாளில் வராதிருந்தார்கள். வர்த்தகர், சகல விதமான சரக்குகளை விற்கிறவர்கள், ஓய்வு நாளே அந்த நாட்களிலே அந்த 7ஆம் நாள் ஓய்வு நாள் பரிசுத்த நாளாய் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போதே அதை அறிந்து கொள்ளலாம். அந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஓய்வெடுத்து பரிசுத்தமாய் அதை ஆசரிக்க வேண்டிய ஜனங்களுக்கு ஒரு இடையூறாய் இந்த விற்கிறவர்கள் அங்கே வருகிறார். பலவிதமான சரக்குகளை கொண்டு வந்து அங்கே விற்கும் போது அந்த வாசல் திறந்திருக்கிறது என்றால் உள்ளே நுழைந்து விடுவார். அந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதுனாலே அவர்கள் அந்த பக்கத்திலே இருக்கிறார்கள். இப்ப இங்கே வாங்குகிறவர்களுக்கு என்ன ஒரு எண்ணம்? அவர்கள் அந்த பக்கம் இருக்கிறார்களே, சரி நாம வாசல் கொஞ்சம் திறந்தா போய் அதை வாங்கிக் கொள்ளுவோமே என்று ஒரு சோதனைக்காரர். இந்த விற்கிறவர்கள் சோதிக்கிறவர்கள் அல்லது இடரல் உண்டாக்குகிறார். நாம் ஆலயத்துக்கு போகலாம் என்று புறப்படும் போது விருந்தாளிகள் வந்து விடுவார்கள். அது நமக்கு ஒரு சோதனை. இன்றைக்கு ஆலயம் கட்டாயிடுச்சு, அல்லது வேற ஏதாவது குடும்பத்தினர் ஏதோ ஒரு வார்த்தையை பேசி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிவிடும். அதனாலே நம்ம ஐயோ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஆலயத்துக்கு போகணுமா? போக முடியாது. விற்கிறவர்கள், இடரல் உண்டாக்குகிறவர், வாங்குகிறவர்களும் அங்கே இருந்தார்கள். இதெல்லாம் என்ன பொருட்கள்? யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தெளிவாய் அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் என்று போடப்பட்டிருக்கு. அது யூதருடைய பாஸ்கா பண்டிகை. பாஸ்காவிலே அவர்கள் பண்டிகை கொண்டாடுவதற்கு பலிகளை செலுத்த வேண்டும். அதற்கான ஆடுகள் தான், அதற்கான மாடுகள் தான், அதற்கான புறாக்கள் தான். அதை விற்கத்தான் வேண்டும், அதை வாங்கத்தான் வேண்டும். ஆனால் அதை எங்கே செய்ய வேண்டும் என்ற ஒரு முறைமை இருக்கிறது. ஆலயத்திற்கு உள்ளே அல்ல. ஆடுகள், மாடுகள், புறாக்கள் இவைகள் பலி செலுத்த வேண்டியதுதான், அதை வாங்க வேண்டியதுதான். அதை ஏற்கனவே வாங்கி ஆயத்தம் பண்ணி சிவத்தோடு கூட அவர்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் வாங்குகிறவர்கள். அப்பொழுதுதான் அவசரடியாய் வந்து அங்கே விற்கிற ஏதோ ஒன்றை வாங்கி அப்படியே கொண்டு போய் அல்ல, அதை அவர்கள் சோதித்து பார்த்து அதிலே எந்த ஒரு பழுதும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்டை தான் அவர்கள் செலுத்த வேண்டும். ஒரு மாட்டை, ஒரு புறாவை
அதையெல்லாம் அவர்கள் சரிபார்த்து கொண்டு வர வேண்டும். வாங்குகிறவர்கள் அதிலே ஜாக்கிரதையா இருந்து அதை வாங்கி கொண்டு வர வேண்டும். அவசரத்திற்கு ஓடி வந்து தேவாலயத்துல இருக்கிற ஏதோ ஒரு புறாவை கொடு, ஒரு ஆடை கொடு என்று சொல்லி அவசரத்துக்கு வாங்கி வரி செலுத்துகிறது அல்ல. வாங்குகிறவர்களையும் துரத்தினால் விற்கிறவர்களையும் விற்கிறவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வேலைக்கு இடரலாயிருக்கிறவர். வாங்குகிறவர்கள் ஆயத்தம் இல்லாதவர்களாயிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே 10 கன்னிகைகளை குறித்து ஆண்டவர் பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டவர்கள் போல உள்ளது என்று சொல்கிறார். அதிலே 5 கன்னிகைகள் தீவெட்டிகளோடு கூட எக்ஸ்ட்ரா எண்ணெயும் கொண்டு போகிறார்கள். ஆனால் புத்தி இல்லாத 5 கன்னிகைகள் வெறும் தீவெட்டிகளை மாத்திரம் கொண்டு போகிறார். மணவாளன் வந்தபோது அவர்கள் அதை பற்ற வைத்து எரிய வைக்கும் போது எண்ணெய் போதாமல் இருக்கு. அப்ப இந்த ஆயத்தமாய் வந்திருக்கிற புத்தியுள்ள கன்னிகைகள் இடத்திலே கேட்கிறார்கள், எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, புத்தி இல்லாதவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கும் எங்களுக்கும் போதாமல் இருக்கும்படியாக நீங்கள் போய் அவைகளை விற்கிறவர்களிடத்தில் வாங்கி கொள்ளுங்கள். மத்தேயு 25:9. புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள். இந்த வாங்குகிறவர்கள் குறித்து நாம் பார்க்கும்போது அது யாரை குறிக்கிறது? புத்தி இல்லாதவர்கள், ஆயத்தம் இல்லாதவர்கள். அதான் அந்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆயத்தமாய் இருந்தவர்கள் மணவாளனோடு கூட புறப்பட்டு சென்று விட்டார்கள். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. வாங்க போனவர்களோ வந்து கதவை தட்டுகிறார்கள். நான் உங்களை அறியேன் என்று சொல்லுகிறார். உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன துக்கமான ஒரு காரியம்! ஆண்டவருடைய சமூகத்துக்கு பலி செலுத்த வருகிறவர்கள் ஆயத்தத்தோடு கூட அவர்கள் வந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த நேரத்துல அங்கதான் கிடைக்குமே, ஏதோ ஒரு ஆட்டை வாங்கி கொடுத்து விடுவோம் என்று ஆயத்தம் இல்லை. ஒருவேளை முன்பு வந்தவர்கள் எல்லா ஆடுகளையும் வாங்கி விட்டிருப்பார்கள். ஆனால் அங்கிருந்து ஒரு ஆடு கூட நமக்கு கிடைக்காது. முன்பு வந்தவர்கள் எல்லா மாடுகளையும் வாங்கி விட்டுறார்கள், ஒரு மாடும் கிடைக்காது. புறாக்களும் அப்படியே போய்விடுமே. அப்பொழுது என்ன இருக்கும் எனக்கு வரி செலுத்துறதுக்கு? வெறும் கையோடு தேவ சமூகத்துக்கு வரக்கூடாதே. வாங்குகிறவர்கள் புத்தி இல்லாதவர்களை குறிக்கிறது. மணவாளன் வரும்போது எண்ணெய் வாங்க ஓடின அவர்களை போல நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்றைக்கு தேவாலயமாகி நமக்குள்ளே பிரவேசித்தாரோ அன்றைக்கே ஒரு சுத்திகரிப்பை, ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கே நமக்கு ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணிவிட்டார். ஆனால் நாம் மனுஷர் தானே, அன்றன்று செய்கிற ஒரு பாவங்கள். அதற்குதான் அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். இன்றைக்குரிய வசனத்தை கொடுத்து என்னை சுத்திகரியும். ஆகாரம் மாத்திரமல்ல, நாம் பிழைப்பதற்கு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய வசனத்தினாலே பிழைப்பான். ஆகையால் நான் பிழைப்பதற்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆண்டவர் ஆகாரத்தை கொடுத்து சரீரத்திலே பிழைக்க வைக்கிறார். அந்த ஆகாரமும் அவர் கொடுக்க வேண்டும். வசனம் என்ற ஆகாரத்தை எனக்கு கொடுத்து என் ஆத்துமாவை அவர் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவர் வரும் வரைக்கும் நான் பரிசுத்தமாக்கப்படுவேன். அல்லது என்னுடைய மரண நாள் வரைக்கும் நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஆகிய வாங்குகிறவர்கள் புத்தி இல்லாதவர்கள் அந்த நேரத்திலே
ஆயத்தம் இல்லாதவர்களை குறிக்கிறது. அவர்களை ஆண்டவர் விரட்டி அடிக்கிறார், வெளியே துரத்தி என்று நாம் பார்க்கிறோம். விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி விட்டார். காசுக்காரருடைய பலகைகளை அவர்களை கொட்டி என்று சொல்லி நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு என்று வாசிக்கிறோம். எவ்வளவு கோபமுடையவராய் இயேசுவானவர் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். காசுக்காரர்கள் அங்கேயும் ஒரு வியாபாரம், தேவாலயத்திற்குள்ளேயும் உங்களுக்கு என்ன இந்த வியாபாரம் என்று, அது மணி சேஞ்சர்ஸ் என்று போடப்பட்டிருக்கும். ஏனென்றால் பல தேசங்களிலிருந்து அங்கே வந்து அவர்கள் தங்கள் பணத்துக்கான அந்த பண மாற்றங்களை செய்வார்கள். இப்பொழுது நமக்கு பெரிய பெரிய பேங்க் எல்லாம் இருக்கிறது இல்லாம வெஸ்டர்ன் யூனியன் என்றெல்லாம் நமக்கு டாலர் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகி நமக்கு ரூபா கணக்கு கொடுப்பார்கள். அப்படி அந்த காலங்களிலே அந்த பணங்களுக்கு ஒரு மாற்றங்கள், பணத்தை வேறு தேசத்திலிருந்து வருகிறவர்களுக்கு அந்த தேசத்தின் பணமாக அதை மாற்றி கொடுக்கப்படும். அதுதான் அந்த மணி சேஞ்சர்ஸ். காசுக்காரர்கள் அவர்களுடைய காசுகளை எல்லாம் தரையில தள்ளி போடுகிறார். பல தேசங்களின் காசுகளை அவர்கள் வைத்திருப்பார்கள். தங்கள் யூதேய தேசத்தின் காசையும் அவர்கள் வைத்திருப்பார்கள். அதை வைத்துதான் அவர்கள் போய் அந்த ஆடு மாடுகள் புறாக்களை அவர்கள் வாங்க வேண்டும். அவர்களையும் என்ன செய்கிறார்? எல்லாம் கொட்டிடுறார். காசு யாரு வெள்ளி காசை ஆலயத்திலே கொண்டு வந்து கொட்டினது? அது ரத்த நிலம் வாங்கப்பட்டது. அது யூதாஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது நிமித்தம் அவன் சொல்லுகிறான், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி அழுது அந்த காசை அவன் அந்த 30 வெள்ளி காசை தேவாலயத்திலே எறிந்து விட்டான். மத்தேயு 27 4-5 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அறிந்து கொள்ளுங்கள். அந்த வெள்ளி காசை தேவாலயத்திலே எறிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு சென்றான். அவன் மனம் திரும்பி இருந்தால் அவன் தேவனோட சிங்காசனத்திலே விற்றிருந்து நியாயஸ்தலத்தில் இருந்திருப்பான். ஆனால் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனேன்னு இருதயம் நொறுங்குண்டான். ஆனால் போய் நான்று கொண்டு செத்தான். அவனுடைய வெள்ளி காசு எங்கே போடப்பட்டது? அது ஆலயத்திலே, தேவாலயத்திலே கொண்டு வந்து அதை எறிந்து விடுகிறான். காசு தேவாலயத்திலே வருகிறது எதை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறதற்கு காரியமாய் மாறுகிறது. இதெல்லாம் ஆண்டவர் அப்படியே கொட்டி விட்டார். அது வெளியிலே அனுப்பிவிட்டார் காசுக்காரர்கள். கடைசியாய் புறாவிருக்கிறவர்களையும் ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டார். புறாவிருக்கிறவர்கள் கபடற்ற ஒரு இருதயம் உடையவர்களையும் கூட கபட உள்ளவர்களாய் மாற்றுகிற ஒரு காரியம். விற்கிறது. புறாக்கள் அந்த பித்தில்லாமல் இருக்கிற ஒரே ஒரு பறவை. ஆகியதான் பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலாட்டமாய் இயேசுவானவர் ஞானஸ்நானம் எடுக்கும் போது இறங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலாட்டமாய் நாம் புறாவை பார்க்கிறோம். கபடற்ற புறா, பிச்சில்லாத புறா. அதுபோல ஒரு பரிசுத்த ஜீவியத்தை ஜீவிக்கிறவர்கள் தேவாலயத்திலே மற்றவர்களை நாம் எந்த வகையிலும் என்ன செய்து விடக்கூடாது. கபடுள்ளவர்களாய் நம்முடைய
அசுத்தத்தினாலே மாற்றிவிடக்கூடாது. அதேதான் இந்த 4 விதமான கூட்டத்தாரை ஆண்டவர் வெளியே அப்புறப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். தேவாலயத்தில் விற்கிறவர்கள், மற்றவர்களுக்கு இடரலாய் இருக்கிறவர்களை ஆண்டவர் ஆலயத்திலிருந்து விரட்டி விடுவார். வாங்குகிறவர்கள், ஆயத்தம் இல்லாதவர்களை ஆண்டவர் விரட்டி விடுவார். கதவு அடைக்கப்படுகிறது. கதவு வந்து தட்டும் போது உங்களை அறியேன் என்று சொல்கிறார். அவர்களும் மற்ற கன்னிகைகளோடு கூட ஆயத்தமாய் மணவாளன் வருகிறதற்கு காத்திருந்தார்கள். இயேசுவின் வருகைக்கு எல்லாரும் காத்திருக்கிறோம். ஆனால் உண்மையான ஆயத்தத்தோடு இல்லையானால் நம்மை ஆண்டவர் அப்புறப்படுத்தி விடுவார். 3வது காசுக்காரர். நாம் வியாபாரம் பண்ணுவதற்கு அல்ல, ஆண்டவரை காட்டி கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். ஆண்டவருடைய ஊழியத்தை வியாபாரமாக நாம் எண்ணினோமானால், நான் காணிக்கை கொடுத்து ஊழியக்காரரை வாங்கிக் கொள்ளலாம் என்றோ, அல்லது வேறே காரியங்களை செய்து பொறாமையினால் போட்டியினால் ஊழியத்தை கொள்ள நாம் நினைப்போமானால், அது காசுக்காரர்களை போல் ஆண்டவரை காட்டி கொடுக்கிறோம். ஒருவன் ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் தானாய் ஊழியங்களில் ஏற்படுகிறதில்லை, ஏற்படவே முடியாது. ஆண்டவர் அழைத்து உன்னத ஊழியத்திற்கென்று நம்மை பிரதிஷ்டை செய்யும் போது அந்த ஊழியம் நிலைத்து நிற்கும். ஊழியத்தை செய்கிறவர்களும் நிலைத்து நிற்கும். நாம் காட்டி கொடுக்க கூடாது. ஆண்டவரே, தேவாலயத்திலே எறியப்பட்ட காசு கடைசியாய் அதிலே புறாவிருக்கிற நாம் கபடற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று ஆண்டவர் அந்த நாத்தான் வேலை பார்த்து சொல்லுகிறார். இதோ கபடற்ற உத்தம. ஆண்டவரே, நீர் என்னை எப்படி அறிவீர்? நீ அத்திமரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கும் போது, அத்திமரத்தின் கீழ் உட்கார்ந்து அவன் வேதத்தை தியானிக்கிறவனாயிருந்தான். வேத வசனம் தான் நம்மை பரிசுத்தமாக்கும், நம்மை சுத்திகரிக்கும். ஆகையால் இந்த 4 விதமான கூட்டத்தாரை போல நாம் இருக்கக்கூடாது. நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். பக்தி வைராக்கியம் உடையவர்களாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதே அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் அதை நினைவு கூர்ந்தார்கள். நாம் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரையிலே வாசிக்கும் பொழுது அந்த இடத்திலே கர்த்தர் ஒரு வாதையை அனுப்பும் போது பினேகாஸ் எழும்பி தேவ சன்னிதானத்திலே பக்தி வைராக்கியம் கொள்ளுகிறார். ஆகையால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே அவனுடைய சந்ததியாருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை வாசித்தால் தான் நமக்கு நலமாயிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரைக்கும் வேகமாய் வாசிக்கிறேன். நான் என் எரிச்சலின் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பினெகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினான் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் என் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கையை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா.
அங்கே அவர்கள் சீத்தீமிலே தங்கி இருக்கும் போது ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு விபச்சாரம் செய்கிறார்கள், வேசித்தனம் பண்ணுகிறார். அப்படி செய்த ஒரு மனுஷியும் அவன் அப்படி கொன்று போடுகிறான். 8ஆம் வசனத்திலே ஒரு ஈட்டி அவர்கள் இருவருடைய வயிற்றிலும் உருவ குத்தும்படியா. என்ன ஒரு தைரியம்! கர்த்தருக்கான பக்தி வைராக்கியம், கர்த்தருக்கான ஒரு பக்தி வைராக்கியம். அசுத்தத்தை வெறுத்து பரிசுத்தத்தை விரும்புகிற ஒரு தேவ மனுஷனாய் இருந்தபடினாலே அவன் சந்ததியாருக்கு அந்த ஆசாரிய பட்டம், நித்திய ஆசாரிய பட்டம் அவன் சந்ததிக்கு கொடுக்கிறான். நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த பக்தி வைராக்கியத்தை கொண்டிருக்க வேண்டும். என் தேவன் என்னை அழைத்தார், என்னை சுத்திகரித்தார், ஆகியால் நான் ஒருபோதும் இந்த அசுத்தமான வாழ்க்கைக்கு நான் போக மாட்டேன் என்று ஒரு பக்தி வைராக்கியத்தோடு கூட நாம் இருந்தால் நம்முடைய சந்ததியார் ஆசீர்வதிக்கப்படுவோம். அவர்கள் இருந்தால் அவர்களுடைய சந்ததியார். நேற்று தினத்திலே இரவு சுபத்திலே நாம் தியானித்தோம். 4 தலைமுறைகளுக்கு நாம் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து நம்மாலே நம் நிமித்தமாய் யோபு எவ்வளவோ உபத்திரவங்களை சகித்தார். ஆனால் அவர் பொன்னாக விளங்கும் போது 4 தலைமுறைகளை பார்க்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். அன்றைக்கே மரித்திருக்க வேண்டியவர், பிள்ளைகள் போய் எல்லாம் போய் மரித்திருக்க வேண்டியது. ஆனால் கர்த்தர் ஜீவனை கொடுத்து இன்னும் 4 தலைமுறைகளை காண செய்கிறார் என்றால் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடம் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வைக்கப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறும். ஆகையால் அதை பெற்றுக்கொள்ளும் அந்த நாள் வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறான், முடிவு பரியந்தம் நீ உண்மை உள்ளவனாயிரு. உன்னால் முடிந்த அளவுக்கு அல்ல, முடிவு பரியந்தம், கடைசி மூச்சு வரைக்கும் கூடுமானால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள் என்று ரோமருக்கு தான் எழுதுகிறார். அவர்கள் புறஜாதியார். ஆனால் எபிரேயருக்கு எழுதும் போது அப்போஸ்தலன் எழுதுகிறார், யாவரோடும் சமாதானமாயிருங்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாயும் இருங்கள். அந்த சமாதானமாய் இருக்கிறதும் பரிசுத்தத்துக்கும் ஒரு இணைப்பும் பிணைப்பும் உண்டு. யாவரோடும் சமாதானமாய் கட்டாயம் இருக்கணும், கூடுமானால் அல்ல. நாம பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும், கூடுமானம் மட்டும் இல்லை. மரண பரியந்தம் அவர் வரும் வரைக்கும் அந்த பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்கு தான் ஆண்டவர் அந்த பக்தி வைராக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் இருந்தது. அவர் சொல்லுகிறார், என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும், என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும். முதலாவது ஆண்டவர் அதை சுத்திகரித்து விட்டு அந்த வீட்டை எந்த வீடாக மாற்றுகிறார்? ஜெப வீடாக மாற்றுகிறார். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு உதாரணம், ஆண்டவர் இந்த பிசாசுகளை துரத்தி விட்ட பின்பு அவை என்ன செய்யுமாம்? ஒரு பிசாசு தான் உள்ளே இருந்தது. அது எல்லா இடமும் வனாந்தரத்தில் எல்லாம் சுற்றி திரிந்து விட்டு அந்த பார்க்குமாம். அது விட்டு போன அந்த வீடானது காலியாகவும் வெறுமையாகவும் ஜோடித்ததாகவும் இருக்கிறதை காண்கும் போது போய் தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை அழைத்து கொண்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்குமாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஆவிகளை தன்னோட கூட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷருடைய முன் நிலைமையிலும் அவன் பின் நிலைமை அதிக கேடு உள்ளதாயிருக்கும், அதிக கேடு உள்ளதாயிருக்கும்.
அந்த வீடு வெறுமையா இருக்கிறது, ஆனால் ஜோடிக்கப்பட்டிருக்கிறது, பெருக்கி இருக்கிறது, சுத்தமா இருக்கிறது. ஆனால் ஜோடிக்கப்பட்டிருக்கு. அதை ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. என் வீடு அது ஜெப வீடு. அங்கே ஜெப சத்தம் கேட்கணும். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கம்பீர சத்தம் வீடுகளிலே உண்டாகும். நமக்குள்ளே நாம தான் தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 3:16-17 வசனங்களிடம் வாசிக்கும் பொழுது, நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவ ஆவியானவர் உங்களிலே வாசம். தேவ ஆவி நமக்குள்ளே வாசமாய் இல்லையானால் அது வெறுமையான வீடா இருக்கும். நான் சுத்திகரிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்ட போது சுத்திகரிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பண்ண போது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்ட போது சுத்திகரிக்கப்பட்டேன். அது ஒரு அருமையான ஊழியக்காரர் சொன்னார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு மனுஷனை தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நடத்தார். ஆனால் பரிசுத்த ஆவியின் நிறைவுதான் ஒரு மனுஷனை தேவனோடு கூட இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நடத்தும். அபிஷேகம் பெற்றவர்களுக்கு எல்லாரும் அபிஷேகம் நிரம்பும் போது அபிஷேகத்துல நிரம்புவாங்க. சிலரை கேட்டு பாருங்க, தனிமையிலே தங்கள் ஜெப அறையிலே அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிறார்களா என்று இல்லை. அநேக கிறிஸ்தவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் அது ஆலயத்துக்கு போனாதாங்க அங்க ட்ரம் அடிக்கணும், கீபோர்டு வாசிக்கணும், எல்லாரும் அபிஷேகத்துல அப்ப கொஞ்சம் நெருப்பு எனக்கு அப்படி பத்திக்கும் போது நல்ல எனக்கும் அந்நிய பாஷை வரும். இல்லை இல்லை, தனிமையான வேலைகளில் எப்பொழுது எப்பொழுது வேலை செய்து கொண்டே அந்நிய பாஷையிலே ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டிருக்கலாம். வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் போதாது, அந்நிய பாஷையிலே எல்லாரோடும் பேசலனா கூட பரவாயில்ல, தனிமையிலேயே பேசணும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சபையிலே பேசுகிறதை காட்டிலும் தனிமையிலே பேச வேண்டும். தனிமையிலே ஆண்டவரோடு கூட உறவாடுவதற்கு தான் அந்நிய பாஷையின் அடையாளத்தை கற்றுக் கொடுத்திருக்கு. இந்த ஆவி, பரிசுத்த ஆவி நமக்குள்ள இல்லையானால் அது வெறுமையான வீடு, பெருக்கி இருக்கிறது, ஜோடிக்கப்பட்டிருக்கிறது, அலங்கரிக்கப்பட்ட வீடு, ஆனால் வெறுமையான வீடு, ஜெபமில்லாத வீடு, அது கூரை இல்லாத வீடு. நமக்கு கூரை இருக்கிறது போல இருக்கும், நாம் கூரை உள்ள வீட்டில இருக்கிறது போல இருக்கும், ஆனால் அதுல கூரை இல்லை. ஜெபிக்காத இடத்துல தேவ பிரசனம் அங்கே இருக்காது. நம்முடைய ஜெபம்தான் நம்மை ஆலயமாகிய நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும், நம்முடைய வீட்டையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, முதலாவது ஆலயத்தில் விற்கிறவர்கள், கொள்ளுகிறவர்கள், காசுக்காரர், புறா விற்கிறவர்கள் எல்லாம் துரத்தி ஒரு சுத்திகரிப்பை ஆண்டவர் பண்ணுகிறார். இரண்டாவது, அது முதல் பண்ணினது அது ஒரு பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிறார். இரண்டாவது, ஜெப வீடாய் அந்த ஆலயத்தை கர்த்தர் மாற்றுகிறார். ஜெப வீடா, என்னுடைய வீடு அது ஜெப வீடு, அதை நீங்கள் கள்ளர் குகையாக்கினீர்களே என்று துக்கப்படுகிறது. இங்கே ஜெப சத்தம் தான் கேட்க வேண்டும். காசுகளின் இறைச்சல் கேட்கக்கூடாது, பொறாமை, போட்டிகள் இதெல்லாம் கேட்கக்கூடாது. கர்த்தருடைய ஆலயமாகிய ஆலயத்திலும் சபையிலும் சரி, ஆலயமாகிய நமக்குடன் சரி அந்த சுத்திகரிப்பு. இரண்டாவது, அது ஜெபம் இருக்க வேண்டும், ஜெப வீடு என்பதாய் அழைக்கப்பட. மூன்றாவதாக, அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்துக்கு வந்தார்கள், அவர்களை சுத்தமாக்கினார். என்னங்க இது, சுத்தமாக்கிட்டாரு? குருடர் சப்பானி எல்லாம் அப்படியே கிளீன் ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்களா? அழுக்கு வஸ்திரங்களை தரித்து கொண்டு அழுக்காய்தான் இருப்பார்கள். ஏதோ இவங்க என்னமோ சுத்தம் இது
சுத்திகரிப்பு பண்றாங்களே அப்படின்னு ஒரு சுத்தமான வஸ்திரம் போய் போட்டுட்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எப்படி இருக்கிறார்களோ பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்திருப்பார் ஒரு குருடர், அப்படியே தான் ஓடி வந்திருப்பான். சப்பானி அவனை யாராவது தூக்கி கொண்டு வந்திருப்பாங்க, அவனுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி கொண்டு வந்திருப்பார்களா? இல்லை, அவன் சுத்தமா இருக்கிறானோ இல்லையோ. இந்த குருடரும் சப்பானிகளும் யாரை குறிக்கிறதுன்னு சொன்னால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களை தான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42 அதிகாரம் 18 19 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42 18 19, செவிடரே கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பிய தாசனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? அந்தகன் என்றால் குருடன் தான். கர்த்தருடைய ஊழியக்காரரை தான் இங்கே குறிக்கிறதா இருக்கிறது. சப்பானிகளை சொல்லும் போது நடக்க முடியாதவர்கள், ஆண்டவரை பற்றி சொல்லாதவர்களை குறிக்கிறது. எங்கேயும் போய் ஆண்டவரை குறித்து சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறவர்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மலையின் மேல் சுவிசேஷகனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாயிருக்கிறது. போக வேண்டும், கால்கள் நடக்க வேண்டும் கர்த்தருக்காய். சப்பானிகளை ஆண்டவர் அங்கே என்ன செய்தாராம்? சொஸ்தமாக்கினான். குருடரை சொஸ்தமாக்கினான், சப்பானிகளை சொஸ்தமாக்கினான். அப்படியானால் தேவாலயமாகிய சபைக்குள்ளே ஊழியம் செய்கிறவர்களாய் நாம் இருக்கலாம், அல்லது விசுவாசிகளாயும் நாம் இருக்கலாம். கர்த்தருக்காய் எழும்ப முடியாமல், கண்களிருந்தும் குருடராய், காதுகளிருந்தும் செவிடராய் என்று எழுதப்பட்ட அந்த வசனத்தின்படி அல்லாமல் கண்கள் இருக்கிறது, காண்கிற அநேகரை குருடரை வழி நடத்த கூடுமோ? முடியாது. நான் நல்ல பார்வையோடு இருந்தால்தான் மற்றவர்களை நடத்த முடியும். நல்ல பார்வையுடையவர்களாய் கர்த்தர் நம்மை இந்த காலை வேளையிலே சுத்திகரிக்கிறார். நாம் உட்கார்ந்த இடத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அல்ல, கர்த்தரை அறிவிக்கிறவர்களால். சுவிசேஷகனுடைய பாதங்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ஒரு சுவிசேஷகனுடைய வேலை மட்டுமல்ல, எல்லா சீஷர்களுடைய வேலை, ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுடைய வேலை, கர்த்தருடைய பிள்ளைகளின் வேலை. கிரேட் கமிஷன் அது. மத்தேயு 28:18-20 வசனங்கள். அதை ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். சீஷரான பின்பு நாம் சீஷராக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேரை நாம் சீஷராக்கி இருக்கிறோம்? குருடராகவே இருக்கிறோமா? எனக்கே வசனம் தெரியாது சிஸ்டர், நான் போய் என்ன சொல்றது? அதற்கு நான் கடைசி காரியமாக சொல்ல விரும்புகிறேன். 16 வசனம். அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்வீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? கடைசியாக ஆண்டவர் எப்படி ஒரு சுத்திகரிப்பை பண்ணுகிறார் என்றால், இந்த வேத வசனத்தை வாசிக்கிறதுனால. இதை குறித்து நிறைய வசனங்கள் உண்டு, அதை வேகமாய் நான் சொல்லி உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன். யாத்ராகமம் 24 அதிகாரம் 7 வசனத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எழுதி ஜனங்கள் கேட்கும்படி மோசே வாசித்தான் என்று பார்க்கிறோம். உபாகமம் 17 அதிகாரம் 20 வசனத்திலே, அப்பொழுது அவர்களுக்கு ராஜா இல்லை, அவர்கள் ராஜாவையும் கேட்கவில்லை. சாமுவேலின் காலத்திலே தான் ராஜாவை கேட்கிறார்கள்.
ஆனால் அதுக்கு முன்னதாகவே ஆண்டவருக்கு தெரியும் இந்த ஜனங்கள் ஒரு ராஜாவை கேட்பார்கள். அதற்கு அந்த உபாகமம் 17ஆம் அதிகாரத்திலே அநேக வசனங்களை ஆண்டவர் ஒரு ராஜா இவர்கள் கேட்கும் போது ஏற்படுத்தும் போது என்னெல்லாம் செய்வான், அவன் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளையிலே ராஜா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் ஒரு நகலை அவன் எழுதி கொள்ள வேண்டும். ஒரு ஜெராக்ஸ் காப்பி. இன்றைக்கு போய் நம்ம ஈஸியா ஒரு காப்பி எடுத்துட்டு வந்துடுறோம். எவ்வளவு பெரிய புஸ்தகத்தை கூட இந்த காலேஜ் பிள்ளைங்க அதை ஜெராக்ஸ் எடுத்து வைத்து படித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அன்றைக்கு ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இல்ல, அவன் நகலை எழுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு ராஜா. ஆனால் அந்த ராஜாக்கள் செய்யாததினாலேதான் ராஜாக்களின் புஸ்தகத்திலே நாம் அதிகமாய் வீழ்ச்சி அடைந்த ராஜாக்களை தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்திலே 23ஆம் அதிகாரத்திலே யோசியா ராஜாவை குறித்து நாம் அங்கே பார்க்கும்போது அவன் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் கண்டறியப்பட்டது என்று அறிந்த உடனே அதை எடுத்து அழுது புலம்பி அதை வாசிக்க வைக்கிறான். அவன் 8 வயதிலே ராஜாவானா பாருங்க, சின்ன பையன். ஆனால் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வெளிப்பாடு அந்த வசனம் வாசிக்கணும். ராஜா அதை வாசிக்காம நான் போய்விட்டேனே என்று கதறி அழுதி அதை வாசிக்க வைக்கிறான். நெகேமியாவின் காலத்திலே நாம் வாசிக்கும் போது நெகேமியா 8ஆம் 9ஆம் அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஜனங்களுக்கு நிற்க வைத்து அந்த காலை முதல் மத்தியானம் வரைக்கும் 9ஆம் அதிகாரத்திலே ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் நின்று அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்க கேட்கிறார்கள். நாம் எப்படி வாசிக்கிறோம்? சொகுசாய் நமக்கு நல்ல சேர், சிலருக்கு நல்ல ஈஸி சேர், ஈஸியா உட்கார்ந்து வாசிக்கிறது. அதெல்லாம் இருந்தும் எத்தனை அதிகாரங்கள் நாம் வாசிக்கிறோம்? ஒரு நாளைக்கு ஒரு 12 அதிகாரங்கள் வாசித்தால் 3 மாதத்திலே வேதத்தை வாசித்து முடிக்க முடியும். 12 அதிகாரம். 4 அதிகாரங்கள் வாசித்தால் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பழைய ஏற்பாட்டையும் 2 முறை புதிய ஏற்பாட்டையும் வாசித்து முடிக்க முடியும். ஒரு முறையாவது வேதத்தை இந்த வருடத்திலே வாசித்து முடித்தவர்கள் எத்தனை பேர்? நான் போகிற ஆலயத்திலே அந்த போதகர் இதை வாசித்து முடித்தவர்களுக்கு பரிசு கொடுப்பார். இந்த வருடத்திலே ஒரு முறையாவது, அதற்கு மேலேயும் முடிக்கலாம், ஒரு முறையாவது இந்த வேதத்தை வாசித்து முடிக்கிறவர். இன்னும் வாசித்து முடிக்கலையே அப்படின்னு சொன்னா இந்த டிசம்பர் மாதத்துக்குள் நானும் இன்னும் மார்க்கு லூக்கா யோவான் வாசித்து முடிக்கணும். அது முடித்தேன்னா ஒரு முறை வாசித்து இன்னொரு முறை ஏறக்குறைய ஒரு மாதத்திலே முடிக்க வேண்டிய ஒரு பகுதி 12 அதிகாரம் அது வைத்திருக்கேன். 2 முறை இந்த வருடத்திலே வேதத்தை வாசித்து முடிக்கிற ஒரு பிளான வாசித்து கொண்டிருக்கிறேன். பெருமைக்கு சொல்லவில்லை, தேவ கிருபையினாலே இந்த பிளானும் நான் எழுதி கொடுத்திருக்கிறேன். 3 மாத பிளானும் எழுதி அதை பிரிண்ட் பண்ணணும் என்று சொல்லி நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். வேதத்தை வாசிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 34:16 நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்தை வசனத்தை நாம் தேடி வாசிக்கணும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஆகிய நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது நாம் கர்த்தருக்கான ஒரு பக்தி வைராக்கியம் கொண்டு நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். 4 விதமான சுத்திகரிப்பு. 2வது நம்முடைய வீடு, நம்முடைய ஆலயமாகிய நாம், நம்முடைய வீடு, நம்முடைய சபை ஜெப வீடா இருக்க வேண்டும். 3வது நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய், குருடராய் சப்பானிகளாய் அல்ல, சுத்தமாக்கப்பட்டவர்களாய், மற்றவர்களை வழி நடத்துகிறவர்களாய், கர்த்தரை அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கடைசியாய்
நாம் வேதத்தை வாசிக்கிறது நிமித்தம் நாம் சுத்தமாகிறோம். கடைசியாக ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு அதிகாரம். அதை சொல்லாமல் எனக்கு இருக்கவே முடியல. 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அந்த ஒரு ஜெபத்திலே அவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 16, 17 வசனங்கள். யோவான் 17ஆம் அதிகாரம் 16, 17. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். இந்த சத்திய வசனத்தினாலே கர்த்தர் நம்ம எல்லாரையும் பரிசுத்தமாக்குவாராக. நம் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவர் கொடுத்ததான இந்த தேவாலயத்தின் சுத்திகரிப்பை குறித்து, தேவாலயத்தின் சுத்திகரிப்பு என்றால் அது தேவாலயமாகிய நமக்கும் ஒரு சுத்திகரிப்பு, நம்முடைய சபைக்கு ஒரு சுத்திகரிப்பு, இயேசுவின் வல்லமை ஊழியத்துல இணைந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு சுத்திகரிப்பு. இந்த காலை வேளையிலே கர்த்தர் கொடுத்தபடினா கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே பாவியாகவே நான் வரேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே அந்த ஆயக்காரன் ஜெபித்தது போல பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தானே, அதுபோல நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஒரு முறையும் கூட சுத்திகரியும் ஆண்டவரே. விற்கிறவர்கள், கொள்ளுகிறவர்கள், காசுக்காரர்கள், புறா விற்கிறவர்கள் போன்றுதான் அந்த குணாதிசயங்கள் எங்களிலே காணப்படாதவரை எங்களை சுத்திகரிக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ சுத்திகரித்த பின்பு எங்கள் வீடு காலியா இருக்கக்கூடாது ஆண்டவரே, வெறுமையா இருக்கக்கூடாது. இந்த ஆலயம் ஜெப வீடாய்தான் இருக்கணும் ஆண்டவரே. அதை நீர் மாற்றுகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் மாத்திரம் நாங்கள் பண்ணிக்கொண்டு இராதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் குருடராய், செவிடராய், ஆண்டவரே ஊமையராய், ஆண்டவரே சப்பானிகளாய் நாங்கள் இருக்கக்கூடாது. சொஸ்தமாக்கப்பட்டவர்கள், நாங்கள் சொஸ்தமாக்கப்பட்டவர்கள். உம்முடைய ஆலயத்திலே சொஸ்தம் உண்டாயிற்று. எங்களுக்கு நீர் கொடுத்த சுக அத்மித்தம் நாங்கள் போய் அநேக ஆலயத்திற்கு கொண்டு வருகிறது, அநேகரை சேர்க்க உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே வசனத்தினாலே சுத்தமாக்கும். ஸ்தோத்திரம். ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா பிதாவே, அருமையான காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நவம்பர் மாதத்தின் 30ஆம் தேதியும் 5வது ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதத்தின் கடைசி நாளுமா இருக்கிறபடினா சமூகத்திலே வந்து தேவாலயத்தின் சுத்திகரிப்பை குறித்து நாங்கள் ஆண்டவரே உடைய வசனத்தை கேட்க கிருபை தந்தே எங்களை சுத்திகரித்திருக்கிறீர். அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எழும்பி பிரகாசிக்க புதிய மாதத்திலே கர்த்தருக்காய் வைராக்கியம் கொண்டவர்களாய் எழும்ப, கர்த்தருக்காய் எதையாவது செய்து ஒரு கூட்ட ஆத்துமாக்களை உடைய வருகையிலே சேர்க்க கர்த்தர் கிருபை தருவீராம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த நாளிலே நடைபெறுகிறதான எல்லா பரிசுத்தவான்களின் ஆராதனைகளிலே தேவாவியானவர் கிரியை செய்து இப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுவீராக. நாங்கள் மீண்டும் ராத்திரி வேளையிலே வந்து இரவுக்கு இரவு ஜெபத்திலும் ஒரு சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டு புதிய மாதத்துக்குள்ளே நுழைய கர்த்தர் கிருபை செய்வீராம். தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.